பெருமாளுக்கு கருட சேவை அப்படிங்கிறது பிரசித்தம். அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாளி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று ஆழ்வார் பாசுரத்தில் பாடுகிறார். நம்மாழ்வார் கருட சேவையை பாடினது ரெண்டே நிவேதேசத்தை தான், ரெண்டே பெருமானை தான். ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய வரதராஜ பெருமான், இன்னொன்னு எங்க மகர நெடும் குழைக்காதன் பெருமான். மகர நெடும் குழைக்காதனுடைய கருட சேவையை காண்போள் அப்படின்னு நம்மாழ்வார் பாடினார். வரதராஜனுடைய கருட சேவையை காண்போள் தெரிவிக்கிறார். முதல்ல பாடினது வரதராஜன், அப்புறம் மகர நெடும் குழைக்காதன் பாடினார். அதனால வரதராஜ பெருமானுடைய கருட சேவைங்கிறது அவ்வளவு பிரசித்தம். அன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் முழுக்க விடுமுறை, டிஸ்ட்ரிக்ட் ஹாலிடே. வரதராஜ பெருமாள் தான் கருட சேவையில காட்சி கொடுத்தா அவன் கருடன் மேல வருகிறான் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் பகவானுடைய அடியார்கள் மேல அப்படியே ஊர்ந்து வருகிறான் அப்படின்னு நாமும் காணலாம். வரதராஜ பெருமாள் அப்படியே கருட சேவையில தானும் வெளியில வருவான். வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய துவாரம், பிரதான துவாரத்துல வந்து நிற்கும் போது அப்படியே கொடையை வச்சு அப்படியே மறைச்சிடுவான். கொடையை வச்சு அப்படியே மறைச்சிடுவான். தேவ பெருமாளுக்கு கொடை அப்படிங்கிறது விசேஷம். திருவரங்கத்துல நடை விசேஷம். சீனிவாசனிடத்துல வடை விசேஷம். அங்க லட்டு தானே பிரசித்தம், அதை விட பிரசித்தமா வடை. அதனால அடுத்த தடவை பண்ணினா வடையும் வாங்கிப்பாங்க. வைதிக சம்பிரதாயத்தின்படி திருமலையில லட்டுக்கு முன்னாடியே பிரசித்தம் வடை. ரங்கநாதன் நடை அழகு, அதே போல சீனிவாசனிடத்துல வடை, அதே போல வரதராஜன் இடத்துல குடை. வரதராஜ பெருமாளுக்கு கொடை சாப்பாடு அது எந்த பெருமாளுக்கும் அவ்வளவு பெரிய கொடை கிடையாது. சீனிவாசனுக்கும் கூட அது குறைச்சல்தான். வரதராஜ பெருமாளுடைய கொடைங்கிறது அவ்வளவு விசேஷம். அந்த கொடையை வச்சு அப்படியே மறைச்சிடுவாங்க. ஏன் மறைக்கிறான்னா அந்த சமயத்துல நாம சேவிக்க கூடாது. பக்கத்திலேயே இங்கிருந்து சோழிங்கர் அப்படின்னு சொல்றமே, அந்த சோழிங்கர்ங்கிற இடத்துல தொட்டாச்சாரியர் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஓரொரு தடவையும் வரதராஜ பெருமாளுடைய உற்சவம் நடக்கும் போது வந்து கருட சேவையை சேவிச்சுட்டு போவார். சோழிங்கர்ல இருந்து ஓரொரு நாளும் சோழசிம்மபுரத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து தேவ பெருமாளுடைய வரதராஜ பெருமாளுடைய கருட சேவையை சேவிச்சுட்டு அவர் போவார். அவர் 95 வயசாயிடுது, 98 வயசாயிடுது. அவரால் காஞ்சிபுரத்துக்கு வர முடியல, நடக்க முடியல, தள்ளாடுற வயசு. என்ன செய்வது? அந்த வருஷம் போகவே இல்லை. அங்க இருக்கக்கூடிய புஷ்கரணியில, சோழிங்கர்ல இருக்கக்கூடிய புஷ்கரணியில அப்படியே அவர் தீர்த்தம் ஆடினார். காலையில 3 மணிக்கு குளிச்சார். குளிச்சு திருவெண்காப்பு போட்டு இருக்கும்போது மணி 3 ஆயிடுதே, வரதராஜ பெருமாளுக்கு கருட சேவை புறப்பாடு தொடங்கியிருப்பானே, இப்ப திருப்பாவை தொடங்கியிருப்பானே, இப்ப நம்மாழ்வார் சன்னதி பக்கம் வந்திருப்பானே, இப்ப வேதாந்த தேசிகன் சன்னதியை தாண்டி புறப்பட்டிருப்பாரே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தார். இப்போ ராஜகோபுரம் பக்கத்துல வந்திருப்பாரே, கோவிலுடைய துவாரம் வாசலுக்கு வந்திருப்பாரே அப்படின்னு நினைச்சார். அந்த வரதராஜ பெருமாள் அதே போல கோவில் வாசலுக்கு வந்து வருஷா வருஷம் தொட்டாச்சாரிய சுவாமி என்ன சேவிக்க வருவாரே, அவர் எங்க அப்படின்னு பார்த்தான். சுத்தி வர பார்த்தா அவரை காணும். வருஷா வருஷம் என்ன சேவிக்க வருவார், இந்த வருஷம் காணுங்க. ஏன் யோசிச்சா அவர் தள்ளாடுற வயசு, அவரால் வர முடியல. அந்த புஷ்கரணியில தீர்த்தம் ஆடிட்டு இருந்தார். தீர்த்தம் ஆடி இப்பதான் திருவெண்காப்பு சாத்திட்டு பகவானே நினைச்சிட்டு இருக்கார். அவரால் வர முடியலன்னா நாமும் போய் அங்க அவருக்கு காட்சி கொடுப்போம்னு அப்படியே அடுத்த க்ஷணம் அவருக்கு அந்த புஷ்கரணிக்கு மேல கருட சேவையில சங்க சக்கரத்தோடு அத்தனை ஆபரணங்களையும் சாத்திட்டு வரதராஜ பெருமாள் தான் காட்சி கொடுத்தான். என்ன சேவை, என்ன சேவை, என்ன சேவை. நான் வந்து அவனை சேவிக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ வந்து எனக்கு காட்சி கொடுத்தியே, என்ன அனுகிரகம். வரதா, எனக்கு இப்பொழுதே வைகுண்டத்தை தந்தருள வேண்டும்னு பிரார்த்திச்சார். அவருக்கு அப்படியே பெருமாள் வைகுண்டத்தை கொடுத்தான் வரதராஜ பெருமாள். அதனால ஒரு வருஷமும் கருட சேவையில வெளியில வரும்பொழுது அந்த துவாரத்துக்கு வாசல்ல வரும்போது அப்படியே கொடை போட்டு மறைச்சிடுவோம். அந்த கொடை போட்டு மறைக்கக்கூடிய அந்த சமயம்
அதனால வரதராஜ பெருமாளுக்கு கருட சேவை அப்படிங்கிறது அவ்வளவு பிரசித்தம். ஆழ்வார் தொழுதொழு என் மனனே அப்படின்னு தன்னுடைய மனதுக்கு உபதேசம் பண்ணிக்கிறார். எல்லா இடத்துலையும் நம்மாழ்வார் இப்படிதான் கையை வச்சுருப்பார், இப்படி வச்சுருப்பார். இப்படி கையை வச்சிருந்தா இதுக்கு சின் முத்ரா அப்படின்னு பேர், ஞான முத்திரைன்னு பேர். இப்படி வச்சிருந்தா இதுக்கு கடமுத்திரை, கும்ப முத்திரை அப்படின்னு பேர். ஓரோடு இப்படி வச்சிருந்தா இதுக்கு அபயமுத்திரை அப்படின்னு பெயர். இப்படி வச்சிருந்தா வரதமுத்திரை அப்படின்னு பேர். வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்துல சேவிச்சா இப்படி கையை வச்சிருக்கணும். இப்படி வச்சிருந்தா வரதமுத்திரைன்னு பேர். ஆனா வரதமுத்திரை வரதராஜன் இப்படி வச்சுக்க மாட்டேங்குது. கை இப்படி வச்சா தானே வரதராஜன், இப்படி வச்சா தானே வரதமுத்திரை. ஆனா இப்படி வச்சிருக்காரு, அப்ப இவர் வரதராஜனே இல்லை சொல்ல முடியுமா? முடியாது. வரம் ததாதி வரதா. ஒரு அந்தணர் அவருக்கு 8 வயசுல பொங்கல் போட்டார். அதுக்கப்புறம் வேத பாராயணம் படிக்கணும் கொண்டு விட்டார். 12 வருஷம் கணம் படிச்சுட்டு வந்தார். 20 வயசுல வந்த உடனே 25 வயசுல அந்த கிராமத்துல பாடசாலை ஆரம்பிச்சார், வேத பாடசாலை. 25 வயசுல இருந்து அவர் 75 வயசு வரைக்கும் 50 வருஷம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வேதம் சொல்லி கொடுத்தார். அவர் 76 வயசுல அவர் நதியில குளிக்கும் போது அவருடைய பூணுவல் நதியில அப்படியே போயிடுது. இப்ப காவேரியிலிருந்து தான் வீட்டுக்கு வரும்போது மார்புல பூணுவல் இல்லை. அதை ஒருத்தர் பார்த்த உடனே ஓ இவர் அந்தணரே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படி யாராவது சொல்லிட முடியுமா? 8 வயசுல வேதம் படிச்சு 12 வருஷம் வேதம் படிச்சு அப்புறம் 50-60 வருஷம் வேதத்தை சொல்லிக் கொடுத்து பெரிய அந்தணர் அப்படின்னு பேர் வாங்கினவர் ஒரே ஒரு நாள் குளிச்சுட்டு வரும்போது மார்புல புண்ணுவல் இல்லைன்னா இவர் அந்தணர் இல்லைன்னு யாராவது சொல்லிடுவாரா? அதை போல வரதராஜன் பேர் வாங்கியாச்சு. இனிமே கை இப்படி இருந்தானே இப்படி இருந்தானே அப்பைய தீட்சி தருகிறவர் தெரிவிக்கிறார். வரம் ததாதி வரதா. வரதன் வேண்டியவர்களுக்கு வேண்டியது அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் வரதராஜன். வரதராஜன் பேர் வாங்கியாச்சு. இனிமே கையை இப்படி வச்சு அபயமுத்திரையோடு இருந்தானே வரதமுத்திரையோடு இருந்தானே என்று காட்டினாராம். அதனால அந்த வரதராஜ பெருமாள் இப்படி வச்சிருந்தா வரதமுத்திரைன்னு பேரு, இப்படி வச்சிருந்தா சின் முத்ரா ஞான முத்ரா அப்படின்னு பேரு. உபதேசம் பண்ணும்போது இந்த முத்திரையை வச்சிருப்பாங்க. நம்மாழ்வார்